முட்டை குழம்பு இதே மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில், கடுகு, கறிவேப்பிலை தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதும் மசாலாவை போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே உடச்சி வச்சுருந்த முட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான கிரேவிக்கு தேவையான தண்ணி விட்டு கொதிக்க விட்டு தேவையான மல்லி இலையை போட்டு இறக்குனா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.